ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்நாடு மாஸ்டர் ரைடர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஸ்ரீ வேல்முருகன் கும்பன் எக்ஸ்பிரஸ் பஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நானே பண்ணுறேன், பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக லிங்க் தொட்டோன்னே பாஸ்வேர்டு இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் ப்ரோ நீங்கள் இப்போ திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் அவ்வளோ தூரம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த காரணம் என்னென்னா, நான் இந்த பிரச்சனைக்குள்ளே எதுக்கு போக வேண்டானே, என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு நான் கண்டினியூ பண்ணதுனால நான் அதுக்காண்டி நான் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் நான் அதை பற்றி எதுவுமே பேசலை. அவர்கிட்ட வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் சொன்னது என்னென்னா, லிவரி நீங்கள் ரிலீஸ் பண்ணால் சரி, இதுக்கு மேலே அதெல்லாம் வேண்டாம், அதை வந்து வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வீடியோவை அவரும் டெலீட் பண்ண முடியாது, அது இதுன்னாரு. ஸோ நான் அப்போ நம்ம பஸ் மோடை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அனிமேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டேவியூவில் நான் இப்போ காமிக்கிறேன், அனிமேஷன் காமிக்கிறேன். தேர்ட் அனிமேஷன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் ஸ்டீரிங் இது சேஞ்ச் ஆகிற அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அவருக்கு வந்து என்ன தைரியம்னா, இப்போ எல்லாருமே ஆக்சுவலாக ரிவ்யூ போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே விஷயம் தெரியும். ஆனால் அவர் வந்து எதான்னு சொல்லி சமாளிச்சிருப்பார். என்ன சொன்னார்னு நம்மளுக்கு தெரியாது. யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல. அப்புறம் நம்மளுக்கும் கமெண்ட்ஸ் இருந்தது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஏன் ப்ரோ நீங்கள் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸும் வந்துச்சு. அது போக என்னை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா இன்னும் திடீர்னுட்டு அந்த மாதிரிலாம் நம்மள்கிட்டையும் கேட்டிருந்தாங்க. இதுதான் விஷயம். நம்ம பொறுமையாக இருந்த காரணம் என்னென்னா, அவர் நம்மளோட வீடியோவை டெலீட் பண்ணுவார்னு நான் நினச்சேன். அவர் காசும் கொடுக்க மாட்டார், வீடியோவும் டெலீட் பண்ண மாட்டார்னா அப்புறம் அவர் சேனல் வச்சுருக்கு, இதுக்கு ஓசியிலே வச்சு நடத்தலாம் முடிவு பண்ணுறாரா நான் கேட்குறேன். அடுத்த ஓசியில் இது வரைக்கும் அவர் வாங்கி போட்டிருக்க வெறும் 2 பஸ் மோடு. அதுலேயும் ஒரு இது ஷேரிங்கு, ஒரு இது அவர் ஓனாக. இந்த 2 பஸ் மோடு தான். வேறு என்ன இது அவர் ஓனாக பண்ணுறாரு சொல்லுங்கள்? அந்தளவு ஓனாக உள்ள கண்டென்ட்டை விட என்னோடய கண்டென்ட் அங்கே எக்கச்சக்கம் இருக்கும். அது கண்டு தான் சரி ரைட்டு, அப்போ நம்ம இந்த பஸ் மோடு எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இனிமேல் அவர் என்ன பஸ் மோடு ரிலீஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் நம்ம சேனல்லே ரிலீஸ் ஆகும். நான் பாஸ்வேர்டு இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? திரும்ப அவர் எதான்னு பண்ணான்னு நினச்சாருன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்களா? அதையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ அவர் சும்மா இருக்க மாட்டார், நீங்கள் நினைப்பீங்க. என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்த்துக்குறேன். சரிங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரில, நீங்கள் எப்படினாலும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய விஷயம் என்னென்னா இதுதான். அவர் அடுத்தவங்க கண்டென்ட்டை மட்டும்தான் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன்னா நான் அதுக்கு விட முடியாது. என் கண்டென்ட்டை நான் மட்டும்தான் போடணும். அதனால் ரிவ்யூவாக போட்டுக்கலாம். நான் பண்ணி கொடுத்த தமிழ்லேருந்து எல்லாமே அவர் போட்டுருப்பாரு, நான் இருந்து சும்மா பார்த்துருக்க முடியல. ஸோ நான் அதனால் இந்த பஸ் மோடை நானும் ரிலீஸ் பண்ணுறேன். கௌதம் கேமிங் ப்ரோ நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அவர் வீடியோவை டெலீட் பண்ண சொல்லுங்கள், நான் வேணால் வீடியோவை ரிமூவ் பண்ணுறேன். அவர் வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாருன்னா நான் என்னோடய வீடியோவும் நானும் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இதுதான் விஷயம். சரி ரைட்டு, ஓகே, டாட்டா, பை பை.